நீ யாரை வேண்டும்னாலும் கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு இருக்கிற வேலையில உனக்கு எங்க போய் மாப்பிள்ளையை தேடுறது? கவிதாவுக்கு 15 வயதான போதே மங்களம் அப்படி கூறியிருந்தாள். அட, ஜாதகம் மற்ற பொருத்தமெல்லாம் பார்த்து செய்யற கல்யாணமெல்லாம் நல்ல விதமா அமைஞ்சிடுதா என்ன? 10 பொருத்தம் பார்த்து செய்த திருமணத்தினாலும் 2 வருடங்கள்ல அவளை விட்டுட்டு எங்கோ தலைமறைவாகிவிட்ட கணவனால் அவளது சிந்தனை அணுகுமுறை வித்தியாசமாக இருந்தது. சில பெண்களைப் போல ஒரே அடியாக இடிந்து போய்விடாது. மேற்படிப்பு படித்து கௌரவமான உத்தியோகத்திலும் அமர்ந்தார். ஒளிந்த நேரத்தில் சமூக சேவை, பிறருடன் அவர்கள் பட்ட துயரங்களை பகிர்ந்து கொண்ட போது தனது வாழ்க்கையின் அவலம் பெரிதாக தோன்றவில்லை. தாயை போலவே வளர்ந்தாள் கவிதாவும். உயர்வு தாழ்வு என்ற பேதமில்லாமல் எல்லோருடனும் அனுசரணையாக பழகுவார். எப்போதாவது தான் பார்த்தே அறியாத அப்பாவின் மேல் கோபம் எழும். இந்த ஆண்களே சுயநலக்காரர்கள் என்று ஒட்டுமொத்தமாக அவ்வர்க்கத்தின் மேலேயே வெறுப்பு வரும். இவ்வளவு நல்ல அம்மாவிடம் என்ன குறை கண்டு அவர் ஓடி போனார். ஆம்பளைக்கு எல்லோருமே மோசம் இல்லைமா என்றாள் மங்களம். அந்த விவரம் அறியா பெண்ணின் மனப்போக்கை புரிந்து கொண்டவளாய் மங்களம் லேசாக சிரித்தார். தாத்தாவை மறந்துட்டியே என்று தனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவரை நினைவுபடுத்தினான். ஆணோ பெண்ணோ நம்ம எல்லோரும் மனுஷ ஜாதி தானே சாமியா, தப்பு செய்ய தான் செய்வோம். கவிதாவுக்கு அதிசயமாக இருந்தது. பெண்கள் கூட ஆண்களை வருத்துவார்களா? அதன் பின்பு அவளுக்கு ஆண்களின் மேல் பொதுவாக ஏற்பட்டிருந்த கசப்பு மட்டுப்பட்டது. எந்த ஒருவரையும் அவரது செயல்களை வைத்துதான் எடை போட வேண்டும் என்று நிச்சயித்தார். ஆனால் ஆண்களை நம்புவதற்கும் தயக்கமாக இருந்தது. அவசரப்பட்டு யார் மேலாவது ஆசைப்பட்டு தொலைந்தால், அவரும் அப்பா மாதிரி பொறுப்பற்றவர்களாக இருந்து வைத்தால் ஆயுசு பூராவும் யார் அவதிப்படுவது? ஏதேதோ யோசித்தவள் மற்ற பெண்களைப் போல அவளது அழகையோ அறிவு கூர்மையையோ புகழ்ந்து பேசிய ஆண்களிடம் எளிதாக மயங்கிவிடவில்லை. சிந்தனை தறிக்கெட்டு ஓடாததால் அதனை ஒருமுகமாக படிப்பில் செலுத்த முடிந்தது. வேளையில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி கொண்டிருந்த போதுதான் சுந்தரை சந்தித்தார். உத்தியோகம் சம்பந்தமாக சந்தேகங்களை கேட்பதில் ஆரம்பித்தது அவர்களின் உறவு. உனக்காவது அப்பா மட்டும்தான் இல்லை, எனக்கு எங்கள் அப்பா அம்மா 2 பேரையுமே தெரியாது என்று சுந்தர் சுய பரிதாபத்துடன் கூறிய போது கவிதாவிற்கு சிறிது குற்ற உணர்வு உண்டாயிற்று. தாயன்பே அறியாது வளர்ந்தவனிடம் தான் சிறிது அன்பை காட்டினால் கூட அவன் அதை பல மடங்காக திருப்பி அளிப்பது அவன் மேல் இரக்கத்தை தோற்றுவித்தது. அதே சமயம் பெருமையாகவும் இருந்தது. தியாகராஜ ஆராதனையை ஒட்டி நடந்த இசை விழாவில் கவிதா பங்கு கொண்டு மேடையை விட்டு இறங்கையில் முகமெல்லாம் பூரிப்பாக அவளை பாராட்டினான் சுந்தர். தன்னையும் அறியாமல் அவனை உரசுவது போல நெருங்கியவள், அம்மா, இவர் சுந்தர், எங்க ஆபீஸ் தான் என்று பக்கத்தில் நின்றிருந்த மங்களத்துக்கு அறிமுகப்படுத்தினார். சுந்தர் தன் மகளை உரிமையுடன் பார்த்த விதத்திலிருந்தும் அதை அங்கீகரிப்பது போல அவளும் சற்றே தலையை குனிந்து நின்றதையும் பார்த்தாள் மங்களம். தனக்குள் சிரித்து கொண்டாள். ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களே என்று அழைப்பு விடுத்தாள். கவிதாவின் முகம் அப்போது மலர்ந்ததை கவனிக்க தவறியதில்லை. கவிதா கொண்டு வந்த தேநீரை பருகியபடி இருந்தவனிடம் மெல்ல பேச்சு கொடுத்தாள் மங்களம். ஏன் சுந்தர், உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட தான் இருக்காங்களா, இல்லை வேலை விஷயமா நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்களா? நான் பாட்டி வீட்டில் இருக்கிறேன் ஆண்டி. அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு 2 வயசாக இருக்கும்போதே அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டாங்க. உணர்ச்சியற்ற குரலில் தெரிவித்தான். அடடா, தெரியாமல் கேட்டுட்டேன். இந்த கவிதா தான் முதல்லே சொல்லி இருக்கக்கூடாதா என்று பழியை மகள் மேல் திருப்பினாள் முதியவள். இருந்தாலும் அடுத்து வந்தது மற்றொரு கேள்வி. நீங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கோலாலம்பூரில் தானா? அந்த கேள்விக்கு விடையளிக்க சுந்தர் சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்டது போல இருந்தது. நான் பிறந்தது ஈப்போவில். அதற்கு மேல் மங்களம் ஏதாவது கேட்டிருப்பாள். போதுமா, நீங்கள் குறுக்கு விசாரணை செஞ்சது. வக்கீலா பிறந்திருக்கலாம் பேசாம, வக்கீலா போயிருந்திருக்கலாம் பேசாம என்று கவிதா குறுக்கிட்டு இருக்காவிட்டாள். பேசாம இருந்தா எப்படி கவிதா வக்கீல் தொழில் செய்ய முடியும் என்று சுந்தர் கேட்க மூவரும் மனம் விட்டு சிரித்தார்கள். போயிட்டு வர ஆண்டி என்று சுந்தர் கை கூப்பியபடி எழுந்தபோது மங்களத்திற்கு சுந்தரிடம் கேட்க வேண்டியது இன்னும் ஒன்று பாக்கி இருந்தது. உங்க பாட்டி பேரு என்ன? ஒருவேளை அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். கோயில் கச்சேரி இப்படி எங்கேயாவது பார்த்திருப்போம் அவன் சொன்னான். தாயின் முகத்தை கூட பார்க்க பிடிக்காதவளாக சாப்பிடாமலேயே போய் படுத்து கொண்டாள் கவிதா. எல்லா ஆண்களுமே நம்பத்தகாதவர்கள் இல்லை என்று சொல்லி சொல்லி தன்னை வளர்த்த அம்மாவா இது? சந்தேக பிராணியாக சுந்தர் என்னமோ குற்றவாளி கூண்டில் நிற்பது போல பாவித்து அரை மணி அவளை தனியே விட்டுவிட்டு அறைக்குள் நுழைந்தாள் மங்களம். எனக்கு ஒரு சந்தேகம், அது சரியா போச்சு.
தாய் சொன்னது காதில் விழாதது போல கவிதா படுத்திருந்தாள். முதல்ல யாரை வேண்டுமானாலும் கட்டிக்குன்னு சொல்றது, இப்போ அருமையா வளர்த்த பொண்ணு தன்னை விட்டு போயிட போறாளேன்னு பயம் என்று தனக்குள் பொறுமினாள். என்னடா இந்த சுந்தரி எப்போவோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். அப்படியே அவங்க அப்பாவை உரிச்ச வச்ச மாதிரி அல்லவா இருக்கார். சட்டென படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் கவிதா. சுந்தரோட அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? மங்களம் சற்று யோசித்தாள். விஷயத்தை எப்படி பக்குவமாக சொல்வது என்று. அவங்க அப்பாவோட போட்டோ தினமும் பேப்பர்ல வருமே. சமாளிக்க பார்த்தாள். மந்திரியா, அரசியல்வாதியா? அதெல்லாம் இல்லை. பொண்டாட்டி வேற ஒருத்தனோட உறவு வச்சிருக்கிறதால திட்டமிட்டு அவளை கொலை செஞ்சிட்டாருன்னு வழக்கு. இதோ இந்த பாட்டி தான் மாப்பிள்ளை மேல கேஸ் போட்டது. சுந்தர் பெற்றோர் இருவரையும் இழந்தது இப்படிதானா? தூக்கு தண்டனையா? மெல்லிய குரலில் கேட்டாள் கவிதா. தக்க ஆதாரம் இல்லைன்னு அவரை விடுதலை செஞ்சாங்க. ஆனா மனுஷன் தானே தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தார் பாவம். எப்போவோ நடந்ததற்கு வருத்தப்பட்டாள். வீட்டில் பொம்பளை சரியா இல்லாட்டியும் கஷ்டம்தான். தான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு மங்களம் வெளியே நடந்தாள். ஒழுங்கற்ற அம்மாவுக்கு பிறந்தவன் மட்டும் நல்லவனாக இருக்க முடியுமா? இரவெல்லாம் குழம்பி கொண்டிருந்தாள் கவிதா. மறுநாள், நீங்க முதல்லயே என்கிட்ட சொல்லி இருக்கணும் சுந்தர். இப்படி அம்மா சொல்லி கேட்கிறப்ப எனக்கு எவ்வளவு அவமானமா அதிர்ச்சியா இருந்தது தெரியுமா? ஆடி குரலில் கேட்டுவிட்டு கண்ணை துடைத்து கொண்டாள். இருவரும் தேநீரும் ஆறிக்கொண்டிருந்தது. எதை சொல்லி இருக்கணும் கவி? நான் நிஜமாவே ஒழுக்கமில்லாத ஒரு அம்மாவுக்கு பிறந்தவன்னு என் மனசுல ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்கேன். அதையா? அவன் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் கீழே வைத்தான். அம்மா அழகு போட்டியில் பரிசு வாங்கினவங்க. அதுவே அப்பா அவங்க மேல அவநம்பிக்கையோட காரணமாயிருச்சான். பாட்டி சொல்லி சொல்லி அழுவாங்க. வைத்த கண் வாங்காமல் அவன் வாயையே பார்த்து கொண்டிருந்தாள் கவிதா. ஒருவேளை அப்பா தான் சந்தேக பிராணியா இருந்து மற்றவங்களோட அம்மா கலகலப்பா பேசி பழகினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? வார்த்தையால அப்பா ஓயாம குத்தி குதறத பொறுக்க முடியாம அம்மா விவாகரத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். அதை தாங்க முடியாம அதுக்குள்ள தான் பார்த்தேராத பெற்றோர் பற்றி நிறையவே யோசித்திருந்தான். யாரை நம்புறது யாரை வெறுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல கவி. எனக்கும் ஏன் எல்லாரையும் போல அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்பம் அமையலை அப்படின்னு நினைச்சு நினைச்சு அழுதுருக்கிறேன் தெரியுமா? உன்னை பார்த்தப்பறந்தான் எதிர்காலம்னு ஒன்று இருக்கிறதே நினைவு வந்துச்சு. இப்போ நீயும். சுந்தரின் குரல் கேவியது. அது அலுவலக கேண்டீன் என்றும் பாராது அவன் கையை தாவி பற்றினாள் கவிதா. எப்பவோ நடந்து முடிஞ்சதை பற்றி இப்போ என்ன என்று செல்லமாக மிரட்டினாள்.